உங்களோட ஃபோன் பேட்டரி இது மாதிரி சீக்கிரமா தீர்ந்து போகுது அப்படின்னா, எத்தன தடவ செட்டிங்ஸ் மாத்துனாலும், எத்தன ஆப்ஸ க்ளோஸ் பண்ணாலும், உங்களோட சார்ஜ் சீக்கிரமா தீர்ந்து போகுது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு 3 to 4 குயிக் ஃபிக்ஸஸ் இந்த வீடியோல சொல்றேன். அதுவும் இல்லாம, ஏன் இந்த டீகிரடேஷன் நடக்குது அப்படிங்கிற ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூவ இந்த வீடியோல நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ ஸ்டே டியூன் டில் தி எண்ட். ஹலோ டிகோடர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த 3 to 4 குயிக் ஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்ட்ரிக்டிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ். அதாவது நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் மட்டும் ஒர்க் ஆகிறது கிடையாது. நீங்கள் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க ஆப்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதோட ப்ராசஸ் எல்லாமே உங்கள் ஃபோனோட பேட்டரியிலேருந்து தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா பேட்டரி யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, அங்கே ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸும் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுற ஆப்ஸை கிளிக் பண்ணி ரெஸ்ட்ரிக்டில் போடுங்க, இல்லைனா ஸ்லீப் ஆப்ஸில் போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்பர் 2, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரிஃப்ரெஷிங் அண்ட் லொக்கேஷன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஸுமே கண்டிப்பாக டேட்டா, லொக்கேஷன் இது மாதிரி விஷயத்த பேக்ரவுண்டில் ஃபெச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவும் கண்டிப்பாக உங்களோட ஃபோன் பேட்டரியை தான் பாதிக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, லொக்கேஷன் எப்போல்லாம் ஆனில் இருக்கோ மேனுவலாக ஆஃப் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் சில ஆப்ஸ் லைக் உங்களோட சோஷியல் மீடியா ஆப்ஸ், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத நேரத்தில் லொக்கேஷனை யூஸ் பண்ணுறதை தடுக்கலாம். அதுக்கு அந்த ஆப்போட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பெர்மிஷன்ஸில் லொக்கேஷனை கிளிக் பண்ணி ஒன்லி யூஸ் வென் இன் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பால் எல்லா டைம்லையும் லொக்கேஷனை யூஸ் பண்ண முடியாது. நம்பர் 3, உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன். உங்கள் ஃபோன்லேயே அதிகமாக சார்ஜை கன்சியூம் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் உங்களோட ஸ்க்ரீன். இதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி, உங்கள் ஃபோனில் ஆட்டோ பிரைட்னஸ் இல்லைனா ஆப்டிமைசேஷன் பிரைட்னஸ் அப்படிங்கிற செட்டிங்கை ஆன் பண்ணி விடுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, சரௌண்டிங்கில் இருக்க பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோனோட பிரைட்னஸை கூடவோ குறைக்கவோ செய்யும். இப்போது ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங். இந்த ஆப்ஷன் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒருவேளை ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்ததுன்னா சாம்சங் மாதிரி ஃபோனில் ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை ஆன் பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறப்போ 80%ல் கட் ஆஃப் பண்ணிவிடும். ஏன் அப்போ மீதி இருக்க 20% வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் உங்கள் பேட்டரி டீக்ரேட் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன். அந்த 20% தான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அப்போ இந்த 4 செட்டிங் சொல்லியிருக்கே, இது எல்லாத்தையும் பண்ணால் என்னோடய ஃபோன் பேட்டரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. நம்ம இப்போ பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ உங்கள் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கான வழி மட்டும்தான். இது வரைக்கும் உங்கள் பேட்டரி லாஸ் பண்ண கெப்பாசிட்டியை எந்த ஒரு செட்டிங்ஸாலையும் கொண்டு வர முடியாது. இதுதான் பிட்டர் ட்ரூத். ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த டீக்ரேடேஷன் எதனால் நடக்குது அப்படிங்கிறத என்னோட இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் வழியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது எப்படியெல்லாம் தடுக்கலாம், குறைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் செக்ஷன் 2, ஹவு டஸ் அ பேட்டரி ஒர்க். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியோட கிராஸ் செக்ஷனை பார்ப்போம். இதுதான் பேட்டரியோட கிராஸ் செக்ஷன். பேட்டரியில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஆனோட், கேத்தோட் அண்ட் எலக்ட்ரோலைட். இந்த ஆனோட் அண்ட் கேத்தோட் எந்த மெட்டீரியலை வச்சு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பேட்டரிக்கான நேம் வரும். சப்போஸ் அது லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னா, இந்த ஆனோட் அண்ட் கேத்தோட் எலக்ட்ரோட்ஸை லெட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்னா, இந்த கேத்தோட லித்தியம் மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆனோட கிராஃபைட் இல்லைனா கார்பன் அப்படிங்கிற மெட்டீரியலை வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேத்தோடில் லித்தியம் ஆட்டம் ஃபுல்லாக பார்க் ஆகிருக்கும். இந்த ஆனோடில் கிராஃபைட்டுக்கு நடுவில் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் இருக்க மீடியம் பேர் தான் எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் எல்லா ஃபோன்லேயும் லிக்விடாக இருக்காது. மோஸ்ட்லி நம்ம லித்தியம் அயான் ஆர் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோலைட் அங்கே ஒரு ஜெல் ஸ்ட்ரக்சரில் இருக்குமே தவிர லிக்விடாக இருக்காது. இப்போ தான் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வரோம். எப்படி கரண்ட் ஃப்ளோ நடக்குது. இந்த எலக்ட்ரோலைட் ஒரு நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஜோன். அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரோலைட் வழியாக போக முடியாது. ஒன்லி இந்த லித்தியம் அயனால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரோலைட் வழியாக பாஸ் ஆக முடியும். அப்போது எப்படி தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேத்தோடையும் இந்த ஆனோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே ஒரு சர்க்யூட் வரைவோம். அந்த ஒயர் வழியாக தான் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். இப்போ இதுக்கு இந்த ஒயருக்கு நடுவில் கட் பண்ணி நம்ம ஃபோனை வச்சோம் அப்படின்னா இதுதான் டிஸ்சார்ஜ். இந்த ஃபோனுக்கு பதிலாக நம்ம ஒரு சார்ஜரை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சார்ஜிங். இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சார்ஜிங் நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணுவோம். அதோட பாசிட்டிவ் சைட இந்த கேத்தோட் கூடவும், அதோட நெகட்டிவ் சைட இந்த ஆனோட் கூட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கேத்தோட்ல இருக்கிறது லித்தியம் ஆட்டம்ஸ் ஃபுல்லா. இப்போ நம்ம அங்க பாசிட்டிவா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜரோட வோல்டேஜ் இந்த பேட்டரியோட வோல்டேஜை விட அதிகமா இருக்கும். இப்போ இந்த கேத்தோட்ல இருக்க எலக்ட்ரான் அங்க இருக்க பாசிட்டிவ்க்கு அட்ராக்ட் ஆகி எல்லாம் அது டுவர்ட்ஸ் அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அங்க இருக்க நெகட்டிவ் ஆனோட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா எலக்ட்ரானும் அந்த கிராஃபைட்ல போய் பார்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லா எலக்ட்ரானும் ஆனோட்ல போய் பார்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கேத்தோட்ல எல்லா எலக்ட்ரானும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கேத்தோடு வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனா மாறிடும். அதாவது எல்லா லித்தியம் அயானும் இங்க பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ பாசிட்டிவ் அயானெல்லாம் எங்க போகும்? நெகட்டிவ் எலக்ட்ரானை தேடி தானே போகும். அப்போதான் இந்த லித்தியம் அயான் இந்த எலக்ட்ரானை தேடி ஒன்னா ஆனோட் சைடு இந்த எலக்ட்ரோலைட் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்மளுக்கு கரண்ட். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் சார்ஜிங். அதாவது கேத்தோட்ல இருந்து லித்தியம் அயானும் எலக்ட்ரானும் ஃபுல்லா போய் ஆனோட்ல செட்டில் ஆயிடுச்சுன்னா அதுதான் 100%. அண்ட் டிஸ்சார்ஜ் சைக்கிள் அப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். நம்ம அங்க ஸ்டோர் ஆயிருந்த எல்லா எலக்ட்ரானும் திரும்ப ரிவர்ஸ்ல கேத்தோடுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் அங்க ஸ்டோர் ஆயிருந்த எல்லா லித்தியம் ஆட்டமும் திரும்ப கேத்தோட் சைடு வர ஆரம்பிக்கும். இதுதான் டிஸ்சார்ஜ் ஃபேஸ். எப்போ எல்லா ஆட்டமும் திரும்ப இங்க கேத்தோடுக்கு வருதோ அப்பதான் நம்மளுக்கு ஒரு 0% ஆஃப் த பேட்டரி அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஒரு சைக்கிள். அதாவது எல்லா ஆட்டமும் கேத்தோட்ல இருந்து ஆனோட் போயிடுச்சுன்னா 100%. எல்லா ஆட்டமும் திரும்ப ஆனோட்ல இருந்து கேத்தோட் வந்துருச்சுன்னா அதுதான் 0%. நம்ம ஆட்டம்னு சொல்றதை விட அயான்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் எப்போ ஒரு எலக்ட்ரானை இழக்குதோ இல்ல ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்குதோ அப்போதான் நம்ம வந்து ஒரு அயான்னு சொல்லுவோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளா போடணும் அப்படின்னா லித்தியம் முழுசா கேத்தோட்ல இருந்து ஆனோட் போயிட்டு திரும்ப ஆனோட்ல இருந்து கேத்தோடு ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஒரு ஃபுல் சார்ஜ் சைக்கிள். ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கான இன்ஜினியரிங் ப்ராப்ளம் வருது. அதுதான் SEI ஃபார்மேஷன் அப்படின்னா சாலிட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். இந்த ஆனோடு இருக்கு பாத்தீங்களா, இதோட சைட்ல ஒரு சாலிட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற லேயர் ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு சைக்கிள் அப்பயும். நான் சொன்ன பாத்தீங்களா இந்த சைக்கிள் அது ஒவ்வொரு தினமும் நடக்கிறப்பவும் இந்த ஒரு லேயர் இந்த ஆனோட சுத்தி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு தெரியும் கேத்தோட்ல இருந்து இந்த லித்தியம் அயான்ஸ் நம்மளுக்கு ஆனோட்ல போய் ஸ்டோர் ஆகும் எப்போ சார்ஜிங் அப்போ. ஸோ இந்த லேயரால இந்த லித்தியம் அயான்ஸ் எல்லாமே அங்கேயே ஸ்டக் ஆகிடும். ஸோ டிஸ்சார்ஜ் ஃபேஸ் அப்போ அயான்ஸால திரும்ப இங்கே வர முடியாது. அது பெர்மனெண்ட்டாக அங்கே ஸ்டக் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து டீக்ரடேஷன் நடக்குது. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் லித்தியம் அயான் ஸ்லோ ஆயிடும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அயான் ஸ்லோ ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு டீக்ரடேஷன் இருக்கு. இதுதான் மெயின் ரீசன் பேட்டரி டீக்ரேட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ இப்போ செக்ஷன் 3 ஒய் யுவர் பேட்டரி இஸ் டையிங். நம்பர் 1 எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் தான். நீங்கள் காரில் போகிறப்போ உங்கள் ஃபோனை டேஷ்போர்டில் வைக்கிறதும் இல்லை ஹெவி கேமிங் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனும் பேட்டரி சேர்ந்து ஹீட் ஆகும். இந்த ஹீட் என்ன பண்ணுன்னா அந்த SEI ஃபார்மேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது அந்த சைக்கிளை ஸ்பீடப் பண்ணிடும். ஸோ எப்போலாம் உங்கள் பேட்டரி அதிகமாக சூடாகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருதோ இந்த SEI ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தட் டீக்ரடேஷன் ஹேப்பன்ஸ் வெரி குயிக். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் நம்பர் 2 நம்பர் ஆஃப் பேட்டரி சைக்கிள்ஸ். அதாவது ஒரு பட்ஜெட் ஃபோன்ஸில் 500 to 800 சைக்கிள்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல பேட்டரி தாங்கும். இப்போ வர ஃபோன்ஸ்லலாம் 800 to 1000 சைக்கிள்ஸ் வரைக்குமே பேட்டரி தாங்குது. நான் 1000 சைக்கிள்ஸ் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, எப்போ வந்து அந்த பேட்டரி 1000 சைக்கிள் ஹிட் ஆகுதோ அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 20% குறைஞ்சி அதோட கெப்பாசிட்டி 80% அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா அந்த 1000 சைக்கிள்ஸ் வந்தால் தான் அப்படி ஆகுமா? ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண நேரத்தில் இருந்தே உங்கள் பேட்டரி டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இருந்து அந்த ஆயில் வந்து பிளாக் ஆகிட்டே வரும் டியூ டு ஃப்ரிக்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் சர்வீஸ் போகிறப்ப 6 மாதங்கிறது ஒரு ஃப்ளாக் பாயிண்ட் மாதிரி. அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஆயிலை மாற்றுவீங்க. அதே மாதிரி தான் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ண உடனே டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த SEI ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த 1000 சைக்கிள் அப்போ கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு 80% ஆஃப் த பேட்டரி தான் ரிமைனிங் இருக்கும் கெப்பாசிட்டி. மீதி 20% கெப்பாசிட்டியை அந்த பேட்டரி இழந்திருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டீக்ரடேஷன் ஆஃப் பேட்டரி. ஸோ செக்ஷன் 4 த ஹெல்த் பர்சன்டேஜ் கால்குலேஷன். அதாவது உங்கள் பேட்டரியோட ஹெல்த் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் இது ரொம்பவே ஈஸி. செட்டிங்ஸ் போங்க, பேட்டரி ஹெல்த் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டிஃபால்ட்டாகவே உங்களோட பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் காட்டும்.
அதுதான் உங்களோட ரிமைனிங் பேட்டரி ஹெல்த் பெர்சன்டேஜ். ஆனால் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபோனை ஸ்டார்டிங்கில் வாங்கியிருப்பீங்கல்ல, அப்போது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ஸ்க்ரீன் டைம் தெரியும். அதாவது ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 ஹார்ஸ் 12 ஹார்ஸ் அந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து தாங்கியிருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக எடுத்துக்குங்க. அண்ட் இன்னைக்கு ஃபுல் சார்ஜ் போடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஹார்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா படி இப்போதைய பேக்கப் நேரம் இப்போ எவ்வளோ நேரம் வந்திருக்கு டிவைடட் பை நீங்கள் வாங்கினப்போ எவ்வளோ நேரம் வந்திருக்கு இன்டூ 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். அதுதான் உங்களோட பேட்டரி ஹெல்த் பெர்சன்டேஜ் இன்னைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இந்த ஃபோனை சார்ஜ் போடுறேன். இன்னைக்கு இதோட ஸ்க்ரீன் டைம் 4 மணி நேரம் தான் வருது அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் 6 மணி நேரம் வந்துச்சுன்னா 4/6 இன்டூ 100 போட்டேன்னா 66% கிடைக்கும். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 100லேருந்து 66% வரைக்கும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இதில் ஒரு வேலிடான டவுட் வந்துடும். பேட்டரியோட கெப்பாசிட்டி 80% வந்துருச்சுன்னு சொல்கிறேன். 20% தான்டா போயிருக்கு, மீதி 80% இருக்கு, அப்புறம் ஏன் பேட்டரி ஸ்பீடாக குறையுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனோட கெப்பாசிட்டி 80% ஆயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டி மட்டும் குறையாது கிடையாது. அந்த இடத்துல பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை அவுட்புட் பண்ணுற வோல்டேஜ்லையும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ஹெவி கேமிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு வோல்டேஜ் லேக் இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வோல்டேஜ் லேக் இருக்குது அப்படின்னா பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? P is V into I. அப்போது V வந்து லேக் ஆகுது அப்படின்னா அந்த பவரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோனில் இருந்து ஹீட் ஜென்ரேஷனும் அதிகமாகும். ஹீட் இஸ் ஈக்குவல் டு I²RT. அப்போ கரண்ட் ஸ்கொயர், அப்போது கரண்ட் அதிகமாக போச்சுன்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரண்ட் அதிகமாக போச்சுன்னா பேட்டரியிலேருந்து சீக்கிரமாக கரண்ட் வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்போ பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆக போகுது. இதுதான் மெயின் ரீசன். இதனால தான் பேட்டரியோட கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் பேட்டரியோட பெர்சன்டேஜ் மேலே காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று வோல்டேஜை வச்சு பேட்டரி ஃபுல்லாக இருக்கும்போது 3.5 வோல்டேஜ், பேட்டரி இல்லை 0 போகுதுன்னா அங்கே கண்டிப்பாக ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு 2 வோல்டேஜ் 1 வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த கிராஃபை பிளாட் பண்ணி அங்கேருந்து கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வோல்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று கூலும் கவுண்டிங். கூலும் கவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வாட்டர் டேங்க் மாதிரி தான். வாட்டர் டேங்க்கில் 1000 லிட்டர் கெப்பாசிட்டினா நம்ம ஒரு வாட்டர் மீட்டர் போட்டுட்டு அந்த வாட்டர் மீட்டரில் அந்த 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கான 1000 லிட்டர் தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக தெரியும் டேங்க்கில் 0 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் கரண்ட் எவ்வளோ போகுது வெளியே போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் கூலும் கவுண்டிங். இந்த ப்ராசஸும் இந்த டீக்ரடேஷன்னால எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் திடீர்னு 50% பார்த்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் 15% வந்து ஃபோன் ஷட் டவுன் ஆகிறதுக்கான ரீசனும் இது. ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வர, அப்போ பேட்டரி 80% போயிடுச்சுன்னா ஃபோனை தூக்கி போட்டுறணுமானா கிடையாது. 80% கெப்பாசிட்டி 60% 70% கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா அதுதான் காஷியஸ் ஜோன். அப்போது நீங்கள் ஃபோனை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும். அதாவது ஹீட் ஆகாமல் தடுக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் சார்ஜிங் போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும். அப்புறம் நான் சொன்ன என்னென்ன ப்ராசஸ்லாம் இதை எஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னனோ அது எல்லாத்தையும் நீங்கள் குறைக்கணும். இது எல்லாத்தையும் குறைச்சிங்கன்னா உங்களோட சைக்கிள்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 80% வரைக்கும் மட்டும் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட சைக்கிள் 1000 to 1500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சார்ஜிங் அப்படிங்கிறது அந்த அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸை கேத்தோட்லேருந்து ஆனோடு வரைக்கும் மூவ் பண்ணுறது தான் சார்ஜிங். அப்போது 80% சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இந்த கேத்தோடில் இருக்க முக்கால்வாசி எலக்ட்ரானும் லித்தியம் அயான்ஸும் ஆனோடில் தான் இருக்குது. அப்போது மீதி 20%ஐயும் கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே தெர்மல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போது ஹீட் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த 20% சார்ஜ் ஆகிறப்போ. ஸோ அந்த SEI ஃபார்மேஷன் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த 20% நம்ம சார்ஜ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு 500 சைக்கிள் சேர்த்து. ஸோ இப்போ தான் ஃபைனல் டெசிஷன். பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணலாமா இல்லை அப்கிரேட் பண்ணலாமா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபோன் வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. ஃபோனோட ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டோரேஜ் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேட்டரி ஒன்று தான் ப்ராப்ளம் அப்படின்னா பேட்டரி தூக்கி போட்டுருங்க. 1500 2500 வாங்கி மாற்றிக்கலாம். தேவையில்லாமல் 15,000 20,000 செலவு பண்ண தேவையில்லை. இல்லை ஃபோன் வாங்கி 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, பேட்டரி வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, ஃபோனும் போயிடுச்சு, ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சி போச்சு, டம்மி ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் கண்டிப்பாக ஃபோனையே தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணணும்னா ஹீட் இஸ் த ஃபர்ஸ்ட் எனிமி, நம்பர் ஆஃப் சைக்கிள் இஸ் த செகண்ட் எனிமி. ஸோ இது எல்லாத்தையும் எப்படிலாம் நீங்கள் தடுக்க முடியுமோ தடுங்க. அண்ட் உங்கள் ஃபோனோட பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ அண்ட் இட்ஸ் யுவர் MK. பாய் பாய்.